செவ்வாய் கிரகத்துல நீங்க ஒரு வாரம் தனியா மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? டே 1 ஸ்பேஸ் சூட்டோட நீங்க செவ்வாய் கிரகத்துல காலடி எடுத்து வைக்கிறீங்க. பூமியை விட அங்க ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மிங்கிறதால ஒரு ஸ்டெப் வச்சா சூப்பர் ஹீரோ மாதிரி காத்துல 10 அடிக்கு மேல பறக்குறீங்க. சுத்தி பார்த்தா வெறும் சிவப்பு கலர் பாலைவனம், வானத்துல நிலா. டே 3 பகல்ல வெயில் அடிச்சாலும் நைட் ஆனா டெம்பரேச்சர் -73 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைஞ்சு ரத்தம் உறையிற குளிராகுது. தண்ணி இல்லாததால உங்க ஸ்பேஸ் சூட்ல உங்க வியர்வையே ஃபில்டர் பண்ணி மறுபடியும் தண்ணியா குடிக்கிறீங்க. சாப்பாட்டுக்கு வெறும் டியூப்ல இருக்கிற பேஸ்ட்டை மட்டும் தான் சாப்பிட முடியுது. வீக் 1 இங்க தான் பெரிய ட்விஸ்ட். செவ்வாய் கிரகத்துக்கே உரித்தான பிரம்மாண்டமான மணல் புயல் வருது. சூரிய வெளிச்சமே வராத அளவுக்கு சுத்தி இருட்டாகி சோலார் பேனல் வேலை செய்யாம உங்க பேஸ் கேம்ப்ல பவர் கட் ஆகிடுது. ஆக்சிஜன் அளவும் குறைய ஆரம்பிக்குது. கடைசியில இனி அவ்வளவுதான் உசுறு போச்சுன்னு நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ உங்க தலையில இருந்த விஆர் ஹெட்செட்டை கலத்துறாங்க. சார், மால்க்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு, செவ்வாய் கிரக சிமுலேஷன் கேம் ஓவர், பில்ல கட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நிஜமாவே செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோன்னு பயந்து முழிச்சிட்டு காசை கொடுத்துட்டு மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வரீங்க. இதுல நிஜமாவே உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு போக ஆசை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.